ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாம்பார் சாதம், தயிர் சாதம், இப்படி எல்லா சாதத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு வறுவல் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது கத்திரிக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தான் காட்ட போகிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ போல் கத்திரிக்காய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து குட்டி சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதை நீல வாக்கில் வெட்டி உப்பு கலந்த தண்ணியில் வந்து இதை போட்டு வச்சுருங்க. மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் வந்து தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கத்திரிக்காய் வறுவலுக்கு சேர்க்க போகிற மசாலா. அரைச்ச மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போது பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து ஃப்ளேம் வந்து ஹையாக தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கின பிறகு நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து திரும்பவும் மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வச்சா போதும். இப்போ திரும்பவும் மூடியை திறந்துட்டு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கணும். வதக்கினோன்னா அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக தயாராகிடும். இந்த வறுவல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.